அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பண்புடைமை, குறள் எண் 1000. பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் நன்பால் கலம் தீமையால் திரிந்தற்று. நற்பண்புகள் இல்லாத ஒருவனிடம் பெரும் செல்வம் சென்று சேர்ந்தால் அந்த செல்வம் எப்படி இருக்குமாம்? நன்கு கழுவப்பட்டு சுத்தப்படுத்தப்படாத ஒரு கலத்தில், ஒரு பாத்திரத்தில் உள்ள நல்ல பால் எப்படி கெட்டுவிடுகிறதோ அதுபோன்று இருக்குமாம். The great wealth for the people who don't have good character is similar to the pure milk which is spoiled because of the impurity of its container. இது என்ன ஒரு அற்புதமான உண்மையை சொல்லியிருக்கார் பாருங்க. சில நேரங்களில் பாத்திரத்தை சரியாக கழுவாமல் அதில் ஏதாவது அழுக்கு இருந்திருக்கும், அல்லது அதிகமான அந்த சோப்பு துகள்கள் இருந்திருக்கும். அப்படி இருக்கிற அந்த பாத்திரத்துக்குள் நம்ம பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து அதை பிரித்து வெட்டி அதில் உள்ள பாலை அதில் ஊற்றி காய வைப்போம். அப்படி காய வைத்த பால் திரிந்து போய்விடும், கெட்டு போய்விடும். அதற்கு காரணம் இரண்டும் இருக்கலாம். பாலிலும் குறைபாடு இருக்கலாம், களத்திலும் குறைபாடு இருக்கலாம். ஆனால் இங்கே ஐயன் என்ன சொல்கிறாரு? அந்த பாலில் எந்த குறைபாடும் இல்லை. அந்த பால் சுத்தமான பால், நாட்டுப்பால், நாட்டு மாட்டுப்பால், பசும்பால். அப்படிப்பட்ட பாலை நாம் களத்தில் வைத்து, பாத்திரத்தில் வைத்து கொதிக்க வைக்கும் பொழுது அந்த பாத்திரம் சுத்தமாக உள்ளதா என்று பார்க்க வேண்டும். சில சமயத்தில் இந்த மாதிரி கெட்டு போச்சுன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் சரி மனைவியும் சரி பால்கோவா செஞ்சு கொடுத்துருவாங்க. அதனாலே அந்த பால்லாம் கெட்டு போகணும்னு சொல்லி நாங்களாம் வேண்டிக்குவோம் சின்ன வயசாக இருக்கும்போது. ஏன்னா பால்கோவா கிடைக்கும் இல்லையா, அதனால் அதை தான் ஐயன் இங்கே ஓமையாக சொல்கிறார். இது எதுக்கு ஓமையாக சொல்கிறாருன்னா, ஒரு பெரிய மனிதன் இருக்கான், நிறைய செல்வம் இருக்குது அவங்ககிட்ட, கட்டுக்கட்டாக நோட்டுகள். கொரோனா காலத்தில் போய் ரெய்டு பண்ணி எடுத்தாங்க இல்லையா, செல்லாத கொரோனா காலம் இல்லை, செல்லாத 2000 ரூபாய் நோட்டுகள் அறிவித்த பொழுது போய் எடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டுக்கட்டாக இப்பொழுதும் பல வணிக வரித்துறை ரெய்டுகள்லையும் இடி ரெய்ட்லையும் இந்த மாதிரி கட்டுக்கட்டாக பணம் எடுக்கிறாங்க, அல்லது தேர்தல் சமயத்தில் கட்டுக்கட்டாக பணம் எடுப்பாங்க. இப்படிப்பட்ட பெரும் செல்வம் வச்சுருக்கான் ஒருத்தன். அவன்கிட்ட எந்த நற்பண்புகளுமே கிடையாது. அவன் முதல்ல பணத்தை நேர்மையாக சம்பாதிக்கல, அதுக்கப்புறம் அந்த பணத்தை மற்றவங்களுக்கெல்லாம் தேவையானவங்களுக்கு தான தர்மம் கொடுக்கல, தன் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு கூட அந்த பணத்தை பகிர்ந்தளிக்கவில்லை. எல்லாமே தானே வச்சுருக்கிறான். தானே வச்சுக்கிட்டு அவனும் அதை உருப்படியாக உபயோகப்படுத்துறதில்ல. அதை அப்படியே கட்டுக்கட்டாக சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்படிப்பட்ட பெரும் செல்வம், இது பணமாக இருக்கலாம், அல்லது அவன்கிட்ட சொத்தாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். இப்படிப்பட்ட பெரும் செல்வம் ஒருத்தனுக்கு இருக்குது. இது இல்லாமல் அவனுக்கு ஒரு பெரும் செல்வமாக புகழும் இருக்குது. இது எல்லாமே இருக்குது. ஆனால் அவன்கிட்ட நற்பண்புகள் என்று எதுவுமே இல்லை. நற்பண்புகள்னால் என்னென்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். அந்த நற்பண்புகள் எதுவுமே இல்லை. நகல்வல்லர் கூட இல்லை. அந்த நற்பண்புகள் இல்லாத அவன் இருக்கிற அந்த பெரும் செல்வத்தினால என்ன பயன்? அது கெட்டுப்போன பாலுக்கு சமம். எந்த விதத்துலையும் அதில் பால்கவா கூட செஞ்சு சாப்பிட முடியாது. எந்த விதத்துலையும் அதனால் பிரயோஜனம் கிடையாது. அதனால் ஒருவன் பெரும் செல்வந்தராக, பெரும் புகழ்மிக்கவனாக இருப்பது பெரிய விஷயம் அல்ல. அவன் நற்பண்புகளும் கொண்டிருந்தால்தான் அவன் வைத்துள்ள அந்த செல்வத்தால், அந்த புகழால் பயன். இல்லை என்றால் அது கெட்டுப்போன பாலுக்கு சமம். அந்த பாத்திரத்தில் உள்ள மாசுவினால் கெட்டுப்போன அந்த பாலுக்கு சமம். பால் நல்ல பால் தான். அந்த மாதிரி அவனுடைய இருக்கக்கூடிய செல்வம் நல்ல செல்வம் தான். ஆனால் அவன்கிட்ட நற்பண்பு என்பது இல்லை. அது கெட்டுப்போன பாத்திரத்துக்கு சமம். அதனால் அந்த பால் கெட்டு போய்விட்டது. அதனால் அந்த செல்வமும் கெட்டு போய்விடும். அதனால் யாருக்கும் எந்த பயனும் அவனுக்கும் இல்லை, பிறருக்கும் இல்லை. அப்படிங்கிற அற்புதமான குறளை இந்த 1000வது குறளில் ஐயன் சொல்லியிருக்கிறார். 1000 குறள்கள் வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு ஏற்பட்டாலும் இது நான் கவனிக்கவே இல்லை. என்னுடைய நண்பர் ஜோஹோ நிறுவனத்தினுடைய இயக்குனர் திரு ராஜேந்திரன் தண்டபாணி குட்டோடியன் அப்படிங்கிற பேரில் ஒரு ரீல்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கார். அது 999 தொட்டுடுச்சு. அதோட நிறுத்திக்கிட்டார், இப்போதைக்கு நிறுத்திக்கிறேன்ட்டு. அப்போ அந்த குழுவில் இருக்கக்கூடிய அந்த யூடியூப் எந்தூசியாஸ்ட்னு ஒரு குழு வச்சுருக்கோம், புராண குழு. அதில் ஒரு நண்பர் சொன்னார், டாக்டரும் 1000வது குரலுக்கு வர்றாரு அப்படின்ட்டு. அப்போ தான் நான் கவனித்தேன். மற்றபடி இந்த குரலினுடைய எண்ணிக்கையை நான் சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். மற்றபடி இது எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க, இதுக்கு யாராவது பாராட்டிருக்காங்களா, பாராட்டுறவங்க நன்றி தெரிவிப்பனே ஒழியா அல்லது யாரும் பாராட்டலையா அப்படிங்கிறதெல்லாம் நான் பெரிதாக எடுத்துக்கிறதில்லை. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை போன்று குறளுக்கு தினமும் பொருள் கூறி நான் என்னுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்கிறேன். இதனால் யாருக்காவது சில அறிவு மேம்பாடு இருக்கும் என்றால் அதற்காக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. பண்பிலார் பெற்ற பெரும் செல்வம் நன்பால் கலம் தீமையால் தெரிந்தற்று.
நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினை திரளை கடமை சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கடைமலை, நாள் நன்றி. டாக்டர் செல்வகுரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.